Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆர்ஆர்பியோட ஏஎல்பியோட ஸ்டேஜ் 3 சரிங்களா. ஸோ ஏஎல்பியோட ஸ்டேஜ் 3 வந்து என்ன புக்ஸ் வாங்கி படிக்கலாம் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, என்ன புக் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு புக் வாங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் சரிங்களா. ஸோ என்ன புக் வாங்கலாங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ், ஒரு 12 வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோமே 1 ஹவருக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த 12 வீடியோவில் ஒரு 10 வீடியோ கிளியராக பாருங்கள் சரிங்களா. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஸ்டேஜ் 3யோட கம்ப்ளீட் ஐடியாஸும் கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த 2 விஷயம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆர்ஆர்பி விட்டுருக்க விஷயம் என்ன, அதாவது ஏஎல்பி சம்மந்தமாக விட்டுருக்க விஷயம் என்னென்னா ரிசல்ட்டு கிடையாது சரிங்களா. அது வந்து ஒரு ஸ்கோர் கார்டு. ஓகேங்களா. ஸோ ஸ்கோர் கார்டு மீன்ஸ் அது உங்களுடைய நீங்கள் எடுத்த ஸ்கோர், அதோட நார்மலைசேஷன் மார்க், ப்ரொவைடட் மார்க் இதுதான் இருக்கே தவிர நீங்கள் பாஸாக ஃபெயிலாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறது தான் கொடுக்கல சரிங்களா. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக அப்டேட் பண்ணலை, பட் இருந்தாலும் ஏப்ரலோட 4 or 6 சரிங்களா. ஸோ ஏப்ரலோட ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏப்ரலில் வந்து ரிசல்ட் வரட்டும். அதில் வந்து அஃபிஷியலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யார் யார் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை ஜூனில் தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் ஸ்கில்ஸ்க்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நீங்கள் திரும்ப ப்ரெஸ் பண்ணி அந்த விங்ஸ், அந்த இதுகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வீடியோஸ் எங்கே இருக்கும், நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வருது. ப்ரோ வீடியோ எங்கே இருக்கும், எனக்கு தெரில, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ பிளேலிஸ்ட்டை பொறுத்தவரையில் நிறைய வீடியோஸ் இருக்கும், நிறைய வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்போம் சரிங்களா. ஸோ நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அந்தளவு கிளியரன்ஸாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ஏஎல்பி சைக்காலஜி டெஸ்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிஎட்டி ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இது எப்படி நான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேட்டரிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 5 பேட்டரிஸுமே செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோவும் 1 ஹவருக்கு மினிமம் இருக்கும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு பேட்டரிஸும் ஒவ்வொரு கான்செப்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டரி, ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டரி, பெர்செப்ஷனல் ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டரி. ஓகேங்களா. ஸோ மெமரி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டரி. இப்போ 4 பேட்டரி வந்துருச்சு, இன்னும் ஒரு பேட்டரி இருக்குது சரிங்களா. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எஸ், இந்த 5 பேட்டரிஸுமே வந்து நீங்கள் வந்து கிளியராக பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ஸ் சொல்கிறேன், புக்ஸையும் வாங்கி படிங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிதுன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. அப்படி ஐடியாஸ் கிடைக்கலனா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதை அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து உங்களுக்காக உருவாக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இன்னொரு விஷயம், ஓகேங்களா. ஸோ என்னென்னா பிளேலிஸ்ட் வந்து ஓகே ப்ரோ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, கம்யூனிட்டி டேப்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இது எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டிங், அதுக்கப்புறம் ஏதாவது நியூவாக வந்த அப்டேட்ஸ் சரிங்களா. இது எல்லாமே இந்த கம்யூனிட்டி டேப்பில் தெரியப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஹோம் டேப்லேயே ஷோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்னா என்ன, வீடியோஸ்னா என்ன, ஹோம் டேப்னா என்ன, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன புக் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக கவனிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த புக். ஓகேங்களா. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா அப்கர்ஸ். ஓகேங்களா. ஸோ ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் சைக்காலஜி ஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் லேட்டஸ்ட் பேட்டர்ன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா. ஸோ மற்ற புக்ஸ், அதாவது சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்குற, அதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது மேக்ஸிமம் நம்ம ஸ்டோர்ஸில் வந்து புக்ஸ் அவைலபிளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டோர் போனாலும் கண்டிப்பாக ஒரு பிராண்ட் அது 2 பிராண்டாக வச்சுருப்பாங்க, நிறைய பிராண்ட் அவைலபிள் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற பிராண்டும் ஒன்று சக்ஸஸாக இல்லைனா அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் போய் வாங்கவும் மாட்டோம், அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதனால் வாங்குற புக்கை கொஞ்சம் பெட்டரான புக்காக வாங்கணும் சரிங்களா. ஓகே, இந்த புக்கில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற புக்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி பொறுத்தவரையில் எல்லா புக்ஸுமே மேக்ஸிமம் ஒரு 90% புக்ஸ் வந்து ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஹிந்தியை தவிர இங்கிலீஷ்க்கு 10% தான் வரும், தமிழில் அதுவும் இருக்காது சரிங்களா. ரயில்வேக்கு உள்ள பேசிக்காக இதுதான். ஓகேங்களா. ஸோ இதனால் கூட நம்ம வந்து பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு ரீசனாக சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 10% புக் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் ஒரு புக்கு தான், அதாவது பெஸ்ட்டு புக்கு தான் இந்த புக்கு சரிங்களா. ஸோ இது வந்து பிகே சிங் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த புக்கை கேட்டு வாங்குங்க. உங்களுக்கு கடைகளில் கிடச்சிதுன்னா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு கடைகளில் கிடைச்சாலும் ஓகே, நீங்கள் பழைய புக் வாங்கினாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பழைய புக் வாங்காதீங்க, அது ஏன்னா அதில் வந்து அப்டேட்ஸ் இருக்காது. நான் இப்போ 5 பேட்டரி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அந்த பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 2 பேட்டரி படிச்சிருக்கே மாட்டீங்க. இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கவனிச்சுக்கோங்க. 5 பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா.
அந்த 5 பேட்டரிலையும் ஒவ்வொரு பேட்டரியும் சரிங்களா செப்பரேட்டாக ஒவ்வொரு பேட்டரிஸ்க்கும் வந்து 42 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் அந்த பேட்டரியை வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போ அதில் ஒரு காமனான ஒரு கான்செப்ட் என்னென்னா 3லேருந்து 4 பேட்டரிஸ் சரிங்களா, 3லேருந்து 4 பேட்டரிஸ் வந்து எல்லாராலையும் எளிமையாக பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் நம்ம டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாலே அதை கற்றுக்க முடியும், அதை வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ 1லேருந்து 2 பேட்டரிஸ் சரிங்களா. ஸோ இந்த 1லேருந்து 2 பேட்டரிஸ் பார்த்தீங்களா, அந்த 1 அல்லது 2 பேட்டரி இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது, அது அந்தளவு கிளியரன்ஸாக போய் அட்டன் பண்ணவும் முடியாது, பாஸ் மார்க் வாங்கவும் முடியாது சரிங்களா. ஸோ இந்த டஃப்னஸ் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. இந்த 3 பேட்டரி பாஸ் பண்ணுறதுல இருக்கிற கஷ்டத்தை விட இந்த 2 பேட்டரி பாஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம 5 பேட்டரியும் பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கே போக முடியும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த 2 பேட்டரி எப்படி பாஸ் பண்ணுறது, உங்களுக்கான டஃப்பாக ஃபீல் பண்ணுற 2 பேட்டரிஸ் எது அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேட்டரிஸோட நேம் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த வீடியோஸ் பாருங்கள், அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ அந்த 5 பேட்டரி பாஸ் பண்ணுற ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது போக வேறு டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.